கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார், அதான் தலைப்பு. கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் உங்களுக்காக அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருப்பது என்னவென்றால் பெரிய ரட்சிப்பு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை தப்புவிக்கும்படி அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்திலிருந்து விடுதலையான ஜனங்கள் ஒரு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். அதை நாம் யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த 10வது வசனத்தின் கடைசி பகுதியில், அப்பொழுது இஸ்ரவேலர், யாத்திராகமம் 14:10, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஜெபம் பண்ணாங்க. உங்க வாழ்க்கையிலும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அவரை தான் நம்ம நோக்கி கூப்பிட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள், ஜெபம் செய்தார்கள். எல்லாம் நல்லதான் இருந்தது. ஆனா ஜெபத்தை முடித்த பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்க ஜெபத்தை முடிச்சிட்டு என்ன செய்தாங்க? யாத்திராகமம் 14:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயை நோக்கி, எகிப்தில் எங்களுக்கு பிரேத கல்லறைகள் என இல்லையா என்று இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க மோசேயை நோக்கி என்ன இவங்க இப்படி பேசுகிறது, ஜெபம் பண்ணினவங்க இப்படி பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறன்னா அவிவிசுவாசமாக பேசவே கூடாது. ஜெபம் பண்ணால் விசுவாசமாக தான் நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். ஆனால் இவங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. பயங்கரமான ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இது போன்று பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிற சிலரோடு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவர் பேசும்படி விரும்புகிறார். நீங்க எந்த நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்க காலமெல்லாம் நிச்சயம் வாழ மாட்டீர்கள். உங்களை அப்படி வாழ விடமாட்டார். நீங்க எந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார்.
நெருக்கடியில் வாழ விடமாட்டார். உங்களை தெரிந்து கொண்டது நீங்க நெருக்கத்தில் வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை மீட்டு கொண்டது அதற்காக அல்ல. உங்களை ரட்சித்தது நீங்க காலமெல்லாம் நெருக்கத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை. கர்த்தர் சொல்கிறார், உன்னை அந்த நெருக்கடியில் இருந்து வெளியே கொண்டு வந்து, எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் உன்னை வெளியே கொண்டு வந்து, சமுத்திரத்தை தாண்டி சமுத்திரத்தை கடந்து உன்னுடைய உயிர் தப்பி உன்னை பிழைக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் எல்லா நெருக்கத்தில் இருந்தும் விடுவிக்கிறவர். எத்தனை நெருக்கம் இருந்தாலும் விடுவிக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்கிறான், தாவீது சொல்லும் பொழுது, அவர் எல்லா நெருக்கத்திலும் இருந்து என்னை விடுவித்தார். எத்தனை நெருக்கம்? எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன். இந்த காலை நேரத்தில் விசுவாசியுங்கள், எல்லா நெருக்கத்திலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இப்போ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல, உங்களை கர்த்தர் விடுவிப்பார். உங்களுக்காக கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தார்கள். அவர்களுக்காக கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டு இருந்தார். அதே ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எல்லா நெருக்கத்திலும் இருந்து என்னை விடுவிக்கிறவர். தேவன் எல்லா நெருக்கத்திலும் இருந்து என்னை விடுவிக்கிறவர். கர்த்தர் விடுவிப்பார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 13வது வசனம், யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. நீங்களும் ஏதோ ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்றைக்கு? இன்றைக்கு. எப்படி? நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்க பாருங்க, எதிர்பாருங்க. கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எதை பார்த்து கொண்டிருந்தாங்க? கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கவில்லை. இவங்க பார்த்தது பார்வோனுடைய சேனை, பார்வோனுடைய இராணுவம், குதிரையை பார்த்தார்கள், ரதங்களை பார்த்தார்கள். அதையெல்லாம் பார்த்து அவங்க பயந்தார்கள். இதையெல்லாம் பார்த்தா பயந்தான் வரும். ஆனா அவங்க எதை பார்க்கல? கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதான இன்னைக்கு தலைப்பு. உங்க வாழ்க்கையில இதை பாருங்க, கர்த்தர் ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஒன்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்
இராணுவத்தை பார்த்தார்கள், பார்வோன் சேனையை பார்த்தார்கள், பயந்தார்கள். உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளை பார்க்கிறீங்களா? வியாதிகளை பார்க்கிறீங்களா? பயந்தானே வரும். கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களுக்கு இல்லாத சிலாக்கியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் பார்க்க முடியாததை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பார்க்க வைப்பார். நீங்களும் நானும் பார்க்கும்படி தேவன் செய்வார். பார்வோனின் சேனைகளின் மத்தியில், இராணுவத்தின் மத்தியில், ரதங்களின் மத்தியில் கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டிருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக இந்த பார்வோன் சேனை, இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இதன் நடுவில் ஒன்றை செய்து கொண்டிருந்தார். மோசே சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதுதான் மோசே சொல்கிறார். ஊழியக்காரன் மூலமா ஆசீர்வாதமான அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்க அறியாத, நீங்க காணாத, நீங்க காண முடியாத தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நின்று கொண்டு அதை பார்ப்பீர்கள். தேவன் உங்களுக்காக செய்கிறதை உங்களை கர்த்தர் பார்க்க வைப்பார். உங்க பிள்ளைகளுக்காக செய்கிறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். உங்கள் எதிர்காலத்துக்காக செய்கிறதை கர்த்தர் பார்க்க வைப்பார். அதுபோல உங்க வேலைக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க சரீரத்துக்காக, உங்க சரீர சுகத்திற்காக, உங்கள் செழிப்புக்காக, உங்கள் கையின் பிரயாசத்திற்காக, முன்னேற்றத்திற்காக கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என் சூழ்நிலை சரியில்லையே, இதை பார்க்க கூடாது. அது பயமும் அவிவிசுவாசத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் உங்களுக்காக செய்கிறதை நீங்க வசனத்தை பாருங்க. நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்கிறதை பாருங்கள். இது ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் பார்க்க முடியாது. அந்த எகிப்தியன் பார்வோன் சேனை கர்த்தர் செய்கிறதை பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் நெருக்கடியான சூழ்நிலையில பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கான ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கான விடுதலையை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கான சுகத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை பார்க்க முடியும். வளமான எதிர்காலத்தை பாருங்கள். இந்த கண்களினால் அல்ல, இந்த கண்ணால இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்ததெல்லாம் பார்வோனுடைய சேனை, பார்வோனுடைய குதிரை, ரதம், இதைத்தான் பார்த்தார்கள். இந்த கண்ணால பார்க்கிறது பற்றி ஆவியானவர் நமக்கு சொல்லவில்லை. நம்முடைய மனக்கண்ணில் பார்க்க வேண்டும். எதை பார்க்கணும்? கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், அதை பார்க்க வேண்டும். அதை எகிப்தியன் பார்க்க முடியாது.
தேவ பிள்ளைகள் தான் பார்க்க முடியும். நம்ம பார்க்கலைன்னா, நம்முடைய மனக்கண் வழியா தேவன் கிரியை செய்கிறத பார்க்கலைன்னா, இது நம்முடைய தவறு, தேவனுடைய தவறு கிடையாது. வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இவர்கள் அந்த பார்வோன் சேனையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அழிவை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அழிஞ்சு போகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு விரோதமான சக்திகள் உங்களை எப்படி அழிக்கலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்க பார்வை அழிவின் மேல இருக்கக்கூடாது, உங்கள் பார்வை ரட்சிப்பின் மேல இருக்கணும். நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பின் மேல உங்க பார்வை இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவின் மேல பார்வை இருந்துச்சு. பார்வோன் சேனை வந்து நம்மளை அழிச்சிடன்னு நினைச்சா, நம்ம அழிந்து போயிடுவோம். தேவ பிள்ளைகள் அப்படி நினைக்காதீங்க, அந்த பார்வை வேண்டாம். கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் பாதுகாப்பார். பார்வோன் அழிவை பார்த்து கொண்டிருந்தான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கைக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா? தேவன் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க வைக்க போகிறார் என்று அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த செங்கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில என் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகிறேன் ஆண்டவருக்கு தெரியும். எப்போ ஆண்டவருக்கு தெரியும்? அவர் எகிப்து தேசத்திலிருந்து இவங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுதே தெரியும். நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். நமக்காக அவர் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பயந்து விடக்கூடாது. உங்க பார்வை சூழ்நிலைகள் மேல, நெருக்கடியான சூழ்நிலையின் மேல இல்லாமல், உங்க பார்வை நான் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்யும் ரட்சிப்பை நான் பார்ப்பேன். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதை, அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறதை நீங்க பார்க்க முடியும். நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கர்த்தர் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க பார்க்கிறதெல்லாம், நாங்க சந்திக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலை, கஷ்டத்தின் சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி நான் சமாளிப்பது, செய்ய போறேன். ஆனால் கர்த்தர் எங்களுக்காக நீங்க கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நீங்க செய்கிற கிரியை ரட்சிப்பின் கிரியை ஆண்டவரே, ரட்சிப்பின் கிரியை இன்றைக்கு செய்கிற கர்த்தர். யார் யார் எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில இருக்கிறார்களோ ஆண்டவரே, என்ன செய்வதென்று புரியாத நிலையில் இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை காண செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. சரியான தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நீங்க கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.